அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக சென்னை அண்ணா நகர் அண்ணா ஆர்ச் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி நிறுவன தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் வன்னை ரவி, பொருளாளர் வழக்கறிஞர் செந்தில் முருகன், மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருள்ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அமைச்சரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில செயலாளர் ஏ.டி. ரவி, நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பேச்சை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசும் பொழுது அவரது பேச்சிலும் முகபாவத்திலும் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாகவே இருந்தது என கூறினார். இதற்காகவே அனைத்து இடங்களிலும் தற்போது அவருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். அம்பேத்கர் அவர்களை களங்கத்திற்கு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறிய கருத்து இன்று நாடெங்கும் பற்றிக் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புகையை களங்கப்படுத்துவதற்கு ஏன் என்று எங்கள் கேள்விதான். எதற்காக அவர் புகையை களங்கப்படுத்துகின்றார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி 75 ஆண்டுகள் ஆகி நாடெங்கும் அவருடைய சட்டத்தின் பிறகு சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது அம்பேத்கர் அவர்கள் ஏன் இந்த மாதிரி செய்தார்? அவர்கள் உடனடியாக வாக்குவாக வேண்டும். கூறிய வார்த்தையை பாராளுமன்றத்திலோ தனிப்பட்ட முறையிலோ அம்பேத்கர் அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற கேட்டுக்கொண்டு வாபஸ் வாங்கவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு வன்னை ரவி வெளிநாட்டில் சென்றிருந்தார். அவர் வந்த பிறகு மாநில நிர்வாகத்தில் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய அகில இந்திய சட்ட முன்னணி அனைத்து தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏ.டி. ரவி, மாநில செயலாளர்.